வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம வீடியோவில் பொதுவாக இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். யாருக்கு யோகம் சேர போகிறது, யாருக்கு சவால்கள் வரப்போகின்றன என்பதையும் அதற்கான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஆகவே கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள். ரிஷபராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்டவங்க, கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி, மிருடஸ்திரிடம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்க ரிஷபராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. மற்ற ராசிக்காரங்களை விட உங்களுக்கு தான் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமாக வந்துமோ அது தப்புனா தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கம் மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. இதனால தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனது, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி ஏஞ்சி நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தான் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தான் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல, தயவு செஞ்சு என்னை வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் தன் வேலையை மட்டுமே என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இதை மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே விட்டுருங்க, மறந்துடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த 2025 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது கெட்டது நடக்க போகுதுன்னு அடியெடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த 10 மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிய போகுது. சொல்லிக்கொள்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது. இனியாவது எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா சாமி அப்படின்னு தான் நிறைய ரிஷபராசிக்காரங்க கேட்குறீங்க. அதாவது தீபாவளிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 10 மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிய போகுது. மீதி இருக்கக்கூடிய 2 மாதங்களும் 2026 முதல் 4 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 6 மாத காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சியும் குருவுடைய வக்கிர நிவர்த்தியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும், இந்த 4 ராஜ கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி தான் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது.
இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உங்களுடைய வீட்டில் இருந்து மிதுன ராசிக்கு வந்திருக்காரு. ஏன்னா சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க. நீங்களும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான். இதனுடைய பலன்கள் வந்து இந்த 2 ராசிக்காரங்களுக்குமே முழுமையாக 100%க்கும் முழுமையாக கிடைக்க போகுது. மற்ற ராசிக்காரங்களை விட ஒரு படி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே உள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பயிற்சியானது இந்த மார்ச் மாத இறுதியில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உங்கள் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச மாதிரி எதுவும் நடந்திருக்காது. எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாகவே இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாரு. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியோட பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்தது. இப்போ இந்த ஐப்பசி மாதம் இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறதுனால பொருளாதாரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உயர்வுக்கு வரக்கூடிய நாட்களில் போக போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸில் ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி அங்கே வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்களை கூடயோ நிறைய நபர் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்க உங்களுடைய அயரான பொசிஷனில் இப்போ வேலைக்கு போய் சேர்ந்துருப்பாங்க. இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதாயம் எல்லாமே வந்து கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு வந்து மதிப்பு மரியாதை கிடைக்கும். அங்கே நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ அல்லது பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி தெய்வ சிந்தனை வந்து அதிகமாகும். பெரியவர்களுடைய உதவிகள் எல்லாமே கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதற்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்காது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா ரிஷப ராசியில் பிறந்த வேற ஏதாவது ராசியில் பிறந்தால் கூட திருமணமாவது அமைஞ்சிருக்குமே அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண நிலையில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்கிறீங்க. இதில் குறிப்பாக ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது ஜாதகம் இருக்குது, செவ்வாய் ஜாதகம் இருக்குது, சுத்த ஜாதகம் இந்த மாதிரி பொருத்தம் வரதில்லை அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து ரொம்பவே கவலைப்பட்டிருக்கீங்க.
கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாத காலங்களுக்கு விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும் பொழுது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்படி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இங்கே வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாருமே நீங்கள் மீண்டும் நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷப ராசிக்காரங்க தான். ஏன்னா காதல் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் பெரும்பாலும் வந்துக்கிட்டு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் பொழுது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் பொழுது பெற்றோரும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையில் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆக போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களை அழிக்கணும்னு பார்த்தீங்கன்னு நிறைய ஏதாவது பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காகவே கூட இருக்கிற நபர்கள் நிறைய பேர் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க, உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்க நிறைய நபர்களுடைய தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவங்கள்ட்ட இருந்து கொஞ்ச நாள் மட்டும் விலகி இருப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ராசியை கமெண்ட்டில் எழுதுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட பலன்கள், பரிகாரங்கள், ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே தொடர்ந்து வெளியிடப் போகிறேன். இறைவன் அருளால் உங்கள் வாழ்வில் சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வம் நிலைத்திருக்கட்டும். இனிய நாள், இனிய வாழ்வு. நன்றி, வணக்கம்.